வணக்கம். முதல்ல எங்கள் மச்சாங்காரத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு படம் இருக்குது, அதை வந்து நீங்கள் பாருங்கன்னா ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு. அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினார். ஃபஸ்ட்டு ஷாட்டே அவர் யாரோ நம்ம பாலசரவன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு, ஏங்க என்னங்க அப்படின்னு திரும்பினேன். நீங்கள் படம் பாருங்கன்னாரு. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண டெஃபினட்டாக ஒரு ஒரு சூப்பர் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ அவங்க பேனர்லேருந்து வருதுன்னா அது 14th நீங்கள் பார்த்தா தான் அந்த இது புரியும், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ அவர் சசி அண்ட் தனம் அம்மா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து, அதாவது அவங்கள கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி, எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டாக, அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவுத்துலலாம் இடிச்சுக்கிட்டு என்னடா இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ. அண்டு கஜராஜ் அங்கிள் வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு காமெடி, அவருக்கே தெரியாமல் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் அங்கிள், 107th ஃபிலிம், சூப்பர். அண்டு எங்கள் ஐயோ ரெடின் இந்த முனீஷ்னு எல்லாருக்கும் தேங்க்யூ. மீலா இளங்கோ அவர் படமும் டென்டிகோ வந்து 14th சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் நிஹாரிகா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ. நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது, பட் எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை, பட் ஸ்டில் என் கூட நடிச்சதுக்கு நன்றி. அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும். அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ, அப்படி வந்து முதல் மரியாதையில் சிவாஜி சார் ராதா மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க, எங்கே சுனில் எங்கே சாந்தினின்ட்டு. அது பயங்கரமான காம்பினேஷன் அவங்களுக்கு. அண்டு பாலசரவன் அவரு வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யாரை தேடுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி, அது 3 பேர் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன். ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படின்னா வந்து 2 கேமரா இருக்கும்போது, சத்யா அவர் தான் சினிமாட்டோகிராஃபர், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிவிடுவார். அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சது ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான். ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும். நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பஞ்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல், அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல், அது நம்மளை அறியாமே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற மாதிரி. இங்கே கல்யாண் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கல்யாண் எங்கள் ஸ்டோன் மெயின்ஸ் டீம், அசோக், ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும். எங்கள் ஏடிஸ் வெங்கட், நிறைய ஒரு பெரிய டீமே இருக்குது, பெரிய டீம். இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு, அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மார்ச் 14th நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றது வந்து ஒரு வைபவ் இந்த மாதிரி பெருசாக ஒன்று பண்ணியிருக்காரு, ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்ட்டு எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸ்ன்றது நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ. சக்தி சார் எங்கள் சக்தி சார் தான் வந்து லாஸ்ட் படம் பண்ணார் இருந்து ராமம். இப்போது சொன்னார் டெஃபினட்டாக சூப்பராக வந்து 14th வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறோம் இந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு. ஸோ அவர் ஸ்பீச்சே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, ஒரு பயங்கர காமன் ஆடியன் மாதிரி படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தாரு. தேங்க்யூ சார். நல்ல பெருசாக ஈவினிங் ஷோ நைட் ஷோ எல்லாம் நன்றி தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த படத்தில் வந்து உங்கள் அண்ணன் கூட வந்து ஆமாம், அது சொல்லி ஆகணும். அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இதான் நீங்களும் உங்கள் அண்ணன் முதல் தடவை நடிக்கிறீங்கன்ட்டு. இது ரஜினி சார் கமல் சார் ரொம்ப வருஷங்க அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஃபோட்டோவுக்கு நிற்க சொன்னால ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நிற்காதவன் வந்துட்டு இன்னைக்கு
படத்துலலாம் நடித்து அவன் காம்பினேஷன் பற்றி வேறு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கும் போதே நாங்கள் ஒழுங்காக படிக்கலனாலும் எங்கள் அப்பா அதுக்காக சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன். ஹலோ, என் ஜாபே பேசுறது தான். ஆனால் எனக்கு ஐம் ஜஸ்ட் ஸோ நர்வஸ் டு சே எனி திங். ஃபர்ஸ்ட்லி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ டு பாலாஜி சார். அவங்க தான் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட முதல் தடவை சொன்னாங்க. அண்ட் கேட்ட உடனே ஹீ குட் என்விஷன் மீ. அவங்க என் யூடியூப் வீடியோஸ் எப்போ 10 years பேக் இது ஒரு பார்த்து ஹி வாஸ் லைக், ஐ சி யூ இன் திஸ். And then thank you to Elango sir for trusting me with his little baby that is Perisu, and trusting that I could do this film. And I don't know where to start with Karthik Subraj sir and Karthikeya sir. Thank you. எல்லாரும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட ஒரு படம் பண்ணோம், எனக்கு ஸ்டார்டிங்லேயே மோன் கொடுத்துட்டாங்க. ஐ ஷுட் தேங்க் மை ஸ்டார்ஸ் அண்ட் மை லக். Thank you so much Karthikeya sir. I think more than anybody else on this team இவங்க ஃபேமிலின்னு சொன்னாங்க, நிஜமாவே அப்படியே ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதே என் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கிறதுக்கு ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட்ஸ் இன் திஸ் ஃபில்ம் நான் ஸ்கூல் காலேஜில் இருந்தப்போ இருந்து பார்த்துருக்கேன். ஸோ டு ஒர்க் அலாங்சைட் தம் ஹஸ் ஜஸ்ட் பின் நத்திங் பட் அ ட்ரீம். இப்போவே நிறுத்திடுறேன், இல்லைன்னா நான் என்னமோ சொல்லிடுவேன், நீங்கள் ரீல் கட் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை சந்திக்கிறதுல. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பெருசாக அமைஞ்சிருக்கு. இது என்னோட 3rd ரிலீஸ் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் கார்த்திகேயா சாருக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக எல்லாருமே சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு. ஆனால் உண்மையாக நிச்சயமாக சத்தியமாக இந்த மாதிரி ஒரு படம் வந்ததில்லை, அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இளங்கோ சார் எப்படி சார் யோசிச்சிங்க இந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் டைம் சினாப்சிஸ் அனுப்பும் போது எனக்கு ஒன்றுமே புரியல, இந்த மாதிரி இருக்குமா, இது ஃபிக்ஷனா இல்லை இந்த படம் நம்ம பண்ணலாமா, எதுவுமே எனக்கு புரியல. ஆனால் சார் நீங்கள் எல்லா டைரக்டர்ஸுமே கொஞ்சம் பெருசாக யோசிப்பாங்க, நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிச்சிட்டீங்க சார். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் சார், இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. இவ்வளோ பெரிய ஆன்சாம்பிள் காஸ்ட் இருக்கும்போது எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் மை ஸ்க்ரீன் டைம் அண்ட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட காஸ்ட், எஸ்பெஷலி ஹீரோஸ் வைபவ் காரு அண்ட் சுனில் காரு. அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. ஐ திங்க் இட் வாஸ் ட்ரூலி அ ப்ளெஷர். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லணும், எப்போவுமே அண்ணன் தம்பி போட்டி போட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, ஷூட்டிங் ஃபுல்லாக சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இப்போ இந்த கேரவன் கல்ச்சரில் வந்துட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றது வந்து நடக்கவே நடக்காது. பட் இந்த படத்தில் நிறைய லஞ்ச் பிரேக்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கூட உட்காந்து சாப்பிட்டோம். அது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பெரிய காஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி தனலக்ஷ்மி மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க. தீபாக்கா, கருணாகரன் சார், ரெடின் சார், கஜராஜ் சார், அவர் எவ்வளோ டிப்ஸ் கொடுத்தாரு எனக்கு, டைலாக் மாடுலேஷன்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. சுவாமிநாதன் சார். ஸோ ஒரு ஃபுல் காமெடி பட்டாலும் அந்த படத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் ஜாலியாக இந்த படம் பார்ப்பீங்க. பெருசுன்னு சொல்கிறோம், என்ன தான் பெருசு அப்படின்றது March 14th வந்து தியேட்டரில் பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, என்னை அவ்வளோ டேக் கேர் பண்ணாங்க. எஸ்பெஷலி வெங்கட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் அஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, டிஓபி எல்லாருக்குமே. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒரு சூப்பர் படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஒரு மிகச்சிறப்பான விழாவுக்கு வந்ததுக்கு. பெருசு இந்த படம் வந்து முத கூப்பிட்டு எனக்கு லைன் சொல்லும்போது நானும் எல்லாரும் ஷாக்காயிருப்பாங்க. அந்த லைனை கேட்டோடனே நானும் பயங்கரமாக ஷாக்கானேன். இது எப்படி, இது என்ன, இது எப்படி செய்ய போகிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் டைரக்டர் சார் நரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு, ஓகே அவரோட செம விஷயம் இருக்குது. ஒரு அடல்ட் காமெடியை வந்து எவ்வளோ சிறப்பாக எல்லாரும் பார்க்குறபடி, அதாவது அடல்ட்ஸ் எல்லாரும் பார்க்குற மாதிரி அதை எப்படி நீட்டாக நரேட் பண்ணணும், எப்படி அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்ற விஷயம் அவருக்கு தெளிவாக இருக்குது. எங்கேயுமே எந்த ஒரு வல்காரிட்டியுமே இல்லாமல் அதை அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன பேப்பரில் அவர் எழுதியிருந்தாரோ, ஸ்கிரிப்டில் என்ன அவர் சொல்லணும்னு நினச்சாரோ அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்துருக்காரு. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் இளங்கோ ராமசாருக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கூட தொடர்ந்து பயணப்படணும். ஆமாம், விடமாட்டேன் உங்களை.
அதனால் நீங்கள் வந்து எல்லா படத்தையும் ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன். அதுக்கு அதே மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திக் சந்தானம் சார், கார்த்திக் சுப்பராஜ் ப்ரோ 2 பேருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. முன்னாடியே வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து நம்ம ஒரு அசோசியேட் ஆகணும், நம்ம ஸ்டோன் பெஞ்ச் படங்களை நடிக்கணும், கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்டில் கிட்ட போய் கடைசியில் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அப்படி மிஸ் ஆனதை கூட நமக்கு ஃபோன் பண்ணி அந்த சொல்கிற விதம் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ ஒரு கேர் தெரியும். அந்த அளவுக்கு எங்கள் எல்லாரையுமே டோட்டல் இந்த படத்தோட ப்ராசஸில் அவ்வளோ மிகச்சிறப்பாக கேர் பண்ணிக்கிட்டாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதே மாதிரி இது வந்து முக்கியமான ஒரு படமாக எனக்கு இருக்கும், என்னோடய கரியருக்கு இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு கார்த்திக் சுப்பராஜ் ப்ரோக்கும் கார்த்திக் சந்தானம் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இந்த படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய படத்தில் வந்து ஷாக் ஆகிற மொமெண்ட்ஸ் இருக்கும். பேயை பார்த்து ஷாக் ஆகலாம், ஒரு மிருகத்தை பார்த்து ஷாக் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது நம்மளுக்கு கத்தி எடுத்து குத்த வராங்க அப்படின்னா ஷாக் ஆகலாம். ஏன்னா அங்கெல்லாம் உண்மையிலேயே பயம் இருக்கும், ஷாக் ஆகலாம். இங்கே வந்து எப்படி ஷாக் ஆகுறது, ஷாக் ஆகும்போது சிரிப்பு தான் வருது. முதல்ல நாங்கள் ஸ்பாட்டில் வந்து சிரிக்காமல் இருக்கணும், ஆனால் பயங்கரமாக ஷாக் ஆகணும். இது அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கணும். அதாவது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஒன்று பண்ணிட்டு போவாங்க. நாங்கள் எதை பார்த்து ஷாக் ஆகணுமோ அதை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அது வந்து அவ்வளோதான், அந்த மூடே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகும் மறுபடியும் அந்த மூடுக்கு வந்து அதை வந்து பார்த்து ஷாக்காகி நடிக்கிறதுக்கு. இல்லை படம் ஃபுல்லாக அவ்வளோ ஷாக் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. நான் அடித்து சொன்னேன், இதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் வராது, யாராலும் யோசிக்க முடியாது. இந்த மாதிரி நாங்கள் யாருமே இதுக்கப்புறமும் ஒரு படமும் இது மாதிரி ஒன்று நடிக்க முடியாது. அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அவ்வளோ சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி. வைபவ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதாவது வைபவ் ப்ரோ ஆகட்டும், சுனில் அண்ணா ஆகட்டும், உண்மையிலே வந்து இந்த படம் முடியும் போது நாங்கள்லாம் நானும் அவங்க கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே வந்து என்ன பயங்கரமாக கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம், இல்லை இந்த கேரக்டர் இந்த டைலாக் வந்து பாலசரவணன் பேசட்டும், இந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அதுக்கு வைபவ் ப்ரோவுக்கும் சுனில் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு பெரிய நன்றி நான் டைரக்டர் சாருக்கு சொல்லிக்கிறேன். இவர் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அந்த ஃப்ரீடம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஃப்ரீடம். அது ரொம்ப நன்றி ப்ரோ எல்லாருக்குமே. இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ளே இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இம்ப்ரோவைசேஷனாக தேவையில்லை, இருக்கிற ஸ்கிரிப்டை ஒழுங்காக பண்ணி கொடுத்துட்டோம்னாவே அதுவே பெரிய விஷயம். பட் இருந்தாலும் எவ்வளோ நாள் டைம் கொடுப்பார் ஒரு கேரக்டர் வந்து இம்ப்ரோவைஸ் ஆகிறதுக்கு. ஓகே, அவங்கக்கிட்ட இருந்து என்ன வரப்போகுது, என்ன எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு பொறுமையாக கடைசியாக வேணான்னு சொல்லிடுவார். கிட்டத்தட்ட முனிஷ்கான் ப்ரோலாம் 3/4 மணி நேரம் போராடுவார் ஒரே ஒரு வார்த்தைக்காக. நல்லா இருக்கு பட் வேணாம் அப்படின்றவார். அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஃப்ரீடம் கொடுக்குறீங்களா ப்ரோ, அது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ. தொடர்ந்து உங்கள் படங்களில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கார்த்திக் சுப்பராஜ் ப்ரோ, ரொம்ப நாளாக வெயிட்டிங் உங்களுடைய ரைட்டிங்கில் நடிக்கிறதுக்காக, ஈகர்லி வெயிட்டிங் ப்ரோ. இதுக்கப்புறம் நடந்துருன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, தொடர்ந்து ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் ப்ரோ. பெருசு நின்று பேசும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பெருசு லான்ச்சில் எல்லாரையும் மீட் பண்ணுறது. ஃபஸ்ட் டைமாக ஒரு கதை வந்து டைரக்டர் சொல்லலை என்கிட்ட. ப்ரொடியூசர் கார்த்திகேயன், ஹீரோ வைபவ், அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து கல்யாண், பவன் எல்லாருமே இட்டாலியில் மீட் பண்ணி நைட் 2 மணிக்கு சொன்னாங்க இந்த கதை. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படம். ஏன்னா டைரக்டரும் ஃபாரினர், ஸ்ரீலங்காலேருந்து வந்து பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல் ஃபில்முங்க. எனக்கு கதை கேட்டோன்னே இதை எப்படி ஸ்க்ரீன் பிளேயாக கொண்டு வர போகிறாங்கங்கிற ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. பட் படம் பார்த்தேன், அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், படத்தில் ஒர்க் பண்ணவனா இல்லாமல் ஒருத்தநாடில் அழகான ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் படமே.
அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தனலட்சுமி அம்மா வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. சுவாமிநாதன் சார் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுனில் அண்ட் வைபவ் வந்து உண்மையிலே கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. உண்மையிலே வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பயங்கர ஏதோ ஹேபிட்ஸ் உள்ள அப்படின்னா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இன்க்ளூட் ஆகிட்டே இருப்பாங்க. பாலசரவணன், முனிஷ்காந்த், எல்லார் வீட்லேயுமே ஒரு ரிலேட்டிவ் இருப்பார். ஐயோ இந்த சித்தப்பா வந்துட்டா முடிஞ்சுன்னு அந்த கேரக்டர் தான் முனிஷ்காந்த் சார். அகைன் சாந்தினி, நிஹாரிகா, பியூட்டிஃபுல் ரோல்ஸ். அண்ணன் அண்ணி அண்ணி ரோல்ஸ் சார், சாரி வைபவ் ஒய்ஃபு, அப்புறம் சுனில் அவங்களோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கிரேசி மோகன் சாரை. பட் அந்த ஃபீல் இருந்துச்சு இந்த படத்தில். டெஃபினட்டாக காமெடி வந்து கிரேசி மோகன் சாரோட ஒரு டச் இருக்கும்ல. இட் ஒர்க் அவுட் வெரி வெல். இளங்கோ சார், ஆல் கிரெடிட்ஸ் யூ அண்ட் பாலாஜி அண்ட் என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சுப்ராஜ், தேங்க்யூ அகைன். ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸில் எனக்கு ஃபர்ஸ்ட் படம். அகைன் ஒரு ஜாலியான காமெடி படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. ரிவ்யூவர்ஸ் ப்ளீஸ், ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக எழுதுகிற விதம் தான் ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு. ஏன்னா லைனாக கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடும். அந்த லைனை நீங்கள் எவ்வளோ அழகாக உங்கள் வேர்ட்ஸில் போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். முதல்ல எங்கள் டேரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 4 பேர் 10 பேசுனா நாக்கு தள்ளோம். இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி பேசுறதே தெரியல. ட்ரை பண்ணலாம். கார்த்திக் சார், இது 11வது ப்ரொடக்ஷன். நம்ம எனக்கு தான் ஃபஸ்ட்டு படம். அநியாயம் சார் இது. நான் பெரிய ஃபேன் சார் உங்களுக்கு. காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்ல, நிஜமாக சொல்கிறேன். ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். ஆனால் நம்ம தலைமை எப்படி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சாங்களோ தெரியல. ஜேம்ஸ் கேமரன் கூட இது மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்களே சார். நிஜமாக சொல்கிறேன். அதை கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் எப்படி யோசிச்சாலும் தூக்கத்தில் கனவுல கூட யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லை சார். இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. என்ன சார், உங்களுக்கு தான் சொல்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் மச்சா சார், நான் இப்படிதான் சார் கூப்பிடுவேன், சசி சார், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன், யார் ஹீரோன்றது, சுனிலா வைபவா. ஏன்னா என் தலைவர் பீட் பண்ணிட்டாப்புல, ஒரு எமோஷனல் ஒன்று பண்ணியிருப்பாப்புல, பயங்கரமாக இருக்கும் சார். சூப்பராக பண்ணியிருக்கேன் சார். அதில் வைபவை பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வரும்போதே ஒரு கட்டிங் போட்டு தான் வருவாப்புல. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர். அதில் என்ன வைபவ் ஒன்று பார்த்தா பேசிட்டுருக்கிறேன், எங்கேயோ பார்த்துருக்கேன். எக்கோ வருதா? கேட்குதா இல்லையா? என்னண்ணா எக்கோ வருதுன்றீங்க? இவ்வளோ பேர் பேசுகிறாங்களேண்ணா. இப்போ ஓகேவா? ஓ அங்கே கேட்காதா? ஓ ஓகே ஓகே. ஓ கண்டிப்பாக. ஆனால் தலைவர் வந்து கிளிசரிங் போடாமல் அழுவுறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எந்த மாரி எக்ஸ்பிரஷன் பண்ணாமல் ஒரு அழுவுறது வந்து நம்ம சுனிலால தான் முடியும்னு நினைக்கிறேன். என் தலைவர் இல்லை. எங்கே 500 கோடி? சரி. பாலா, ரப்பர் பந்து பாலா, நமக்குலாம் ஏதாவது ஒரு படம் தான் மாட்டோம். டாக்டர் மாதிரி இல்லை, நடிச்சுட்டே இருந்தால் ஏதோ வந்து மாட்டோம். அந்த மாதிரி பாலா, கருணாகரன் வந்து எப்பவுமே நடிப்போம்னா எல்லாமே நடிப்போம். ஆனால் அவர் அந்த மீட்டரை மிஸ் பண்ணவே மாட்டாப்புல. இப்படின்னா இப்படி தான் நடிப்பாப்புல. அதில் வந்து நீ கிரேட்டு கண்ணா. நான் அதில் கூட பார்த்தேன். நாங்களாம் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணோம், நீ ஒன்று எக்ஸ்பிரஷன் பண்ண பாரு, அதுதான் பயங்கரம். கார்த்திக் சுப்ராஜ் சார், அப்பா சார், அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரும் வந்து ப்ரொடியூசர் டீம் தான். ஆனால் பட் அந்த ஒரே ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லை சார். 100 படம் தான் சார் நடிச்சிட்டீங்க. எப்போ தான் நடிக்கிறீங்க? ரொம்ப நாள் நடிக்கிறீங்களோ? அக்கா தனலட்சுமி அக்கா, இன்னைக்கு இந்த படம் பெருசு வந்து அவங்க கையில் தான் இருக்கு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கக்கா தங்கச்சி விட்டு வந்துட்டீங்க, வரலையா? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபா அக்காவும் தனலட்சுமி அக்காவும் இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போன். இந்த படம் நம்ம சாமிநாதன் சார், லொல்லு சபா சாமிநாதன் சார் சொல்லவே வேணாம். நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நடிச்சிட்டு இருக்காமல இல்லைனா அவர் காமெடியெலாம் பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் முன்னாடியும் நானும் அவர் ஃபேன் தான். முனிஷ்காந்த் சித்தப்பா அவரும் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க.
அவர்லாம் சொல்ல வேணாம், மாநகரம் எல்லா படமும் பார்த்துருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக மகாராஜான்னு ஒன்று பண்ணியிருந்தாரு, எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங் அவரது. நிகாரிகா மேடம், சாந்தினி மேடம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நிகாரிகா மேடம் வந்து பெரிய, அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது, இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதுலாம் பெரிய பெரிய ஆளுங்க கூட தான் ரீல்ஸ் போடுவாங்க. எங்கள் கூட வேறு வழி இல்லைன்னு இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க. தேங்க்யூ மேடம். சாந்தினி என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் தான், அவங்க நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய மைலேஜ் கிடைக்கும் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு பெரிய நன்றி, அப்புறம் கார்த்திக் சாருக்கு பெரிய நன்றி, அப்புறம் பாலசரவணன் சார், அப்புறம் வைபவ் சார், அப்புறம் அவங்க ஹீரோயினி டைரக்டர் சாருக்கு பெரிய நன்றி, கிங்ஸ்லி சார், ஒரு கருணார் சார், கஜராஜா சார், சுவாமிநாதன் சார், தனலட்சுமி மாவன், அப்புறம் தீபாக்கா அவரும் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி. இந்த படம் எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்ராஜ் சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். சூர்யா சாரை வச்சு பண்ணியிருந்தார். எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னே அவர் என்ன சொன்னார்னா, அவர் தான் தெரியுமே, அவரே அங்கேருந்து பாவம் வராரு, ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் இருக்குது, ஒரு கேரக்டர் இருக்குது, அது வேணா அவர் பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வைபவ் சார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு, வைபவ் சார் என் கூட அவரோட நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இது மாதிரி சார் நீங்கள் ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஆமாம் ஆமாம் இங்கே வாங்க அப்படின்ட்டு ஒரு லைனாக சொன்னார். லைனாக சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு கதையை ஃபுல்லாக சொன்னார். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 அட்டல்ட்டு படம் வந்துச்சு. அவங்க அந்த படம் பேர் சொல்ல விரும்பல, ஆனால் அவங்க சொல்லி தான் கூப்பிட்டாங்க, அண்ணே இது அட்டல்ட்டு படம், ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னால, இல்லை சார் நான் வரல அப்படின்ட்டேன். ஆனால் இந்த கதையை பொறுத்தளவு சொல்லும் போது அதில் அந்த பெரிய முகாந்திரமே இல்லை. ரொம்ப கேட்கும்போது இதில் அவ்வளோ பெருசாக இல்லையே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு அது அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். அதுக்கு பிறகு இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம், இது ஒரு அட்டல் படமாக இருக்காது அப்படின்ற இது வந்துச்சு. அதுபடி கண்டிப்பாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு, பாருங்க. நன்றி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி. ஏன்னா அடிக்கடி என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நன்றி. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்னா டைரக்டர் சாருக்கும், கார்த்திக் சாருக்கும், சசி சாருக்கும். வந்தோடனே சொன்னார், சார் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் ஒன்றா கார்த்திக் சுப்ராஜ், நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் படத்தில் நடிக்கணும்னு. உங்களுக்கு எங்களால் எழுத முடியலையே சார் அப்படின்னாங்க. சார் ஒரு சீன் நடித்தாலும் உங்கள் படத்தில் நடிக்கிறவங்களாம் வெளில தெரிவாங்க. எனக்கு இளங்கோ ராம் சாரை பொறுத்த வரைக்கும் சுந்தர்சி அவர் எப்படி கலகலன்னு ஒரு படத்தை கொண்டு போய் டைரக்ஷன் பண்ணுறவங்க இன்வால்வ் ஆகி ஜாலியாக எடுப்பாரோ, அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் ரசித்து ரசித்து எடுத்துக்கிட்டு இருந்தார். சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய இயக்கம். நான் ஒவ்வொரு நடிகருடைய ரசித்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். முனிஷ்கா வந்து அவ்வளோ இயல்பாக ரொம்ப இன்வால்வாகவே அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் கிங்ஸ்லி பாருங்க, அவர் ஒரு ஸ்டைல், இவங்கெல்லாம் பார்க்க ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். பாலசேகரன் அவர் தனியாக கலக்கிட்டு இருந்தார். இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கலக்கியிருக்காங்க. மெயினாக வைபவ் சாரும் சுனில் சாரும் பின்னிட்டாங்க இந்த படத்தில். தனலட்சுமி மேடம் நம்ம பார்க்க அப்படி இருக்கு, படம் ஃபுல்லாக அசத்தி இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரையும் நடிக்க வச்ச பெருமை டைரக்டர் சேரும். ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறது ரொம்ப பெருமையாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸு. தொடர்ந்து உங்கள் படங்களில் நடிக்கணும், உங்கள் ஆதரவு வேணும். கலகலன்னு ஜாலியான படம், குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்க. பெருசு, ரொம்ப பெருசு. நன்றி. முக்கியமாக ஐ வாண்ட் டு தேங்க் ஃபியூ பீப்புள் ஃபர்ஸ்ட். முக்கியமாக டிரெக்டர் ராம், அந்த அதை தான் டிண்டிகோ பார்த்துட்டு அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இந்த விஷயம் சொல்லிட்டு இந்த படத்தை இங்கே பண்ணுறதுக்கு யாரும் வேணாலும் முதலீடு பண்ணலாம், அது ஒரு நல்ல கதைக்கு. ஆனால் அந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேனரும் அதுக்கான ஒரு நல்ல தயாரிப்பாளரும் வேணும் அப்படின்ட்டு உடனே அவர் சொன்னது வந்து கார்த்திகேயன் சந்தானம் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ். அண்ட் உடனே ராமண்ணா கார்த்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்துக்கிறேன்னா அவரும் உடனே வாங்க பார்த்துட்டு டே லவ் டே அப்படி தான் இந்த பெருசு வந்தது. ரொம்ப ஒரு டீம் ஒர்க்காக இதை நல்லா முடிச்சிருந்துருக்கோம். எப்படி எனக்கு இந்த 80s வர சில படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆண் பாவம், நேற்று இன்று நாளை, தென் இன்று போய் நாளை வா,
மைக்கேல் மதன காமராஜன் 90s. அப்போ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஸோ அது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதோட கம்பேர் பண்ணுறது மிகவும் அபத்தமானது, ஏன்னா அதெல்லாம் கல்ட் ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க. எந்த ஒரு அடல்ட் காமெடினாலும் ஒரு விரசமாவோ முகம் சுளிக்கிற மாதிரியும் இருக்காது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஸ்பெஷலி ஐ வாண்ட் டு தேங்க் வைபவ் அண்ட் அண்ணா சுனில் அண்ணா. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா எப்பயுமே காமெடி வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த வைபவ் எப்படின்னா கரண்ட்லி உள்ள ஹீரோஸில் காமெடி வந்து ஒரு கரெக்டான மீட்டரில் அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதாவது நான் காமெடி பண்ண போகிறேன்ட்டு சொல்லாமல் காமெடி அப்படியே ஃப்ளோவில் அடித்து போயிட்டே இருப்பார். ஸோ ஸ்பெஷலி வைபவ் அந்த மாதிரி ஒரு ஆக்டர். ஸோ ஐம் ஸோ பிளஸ். ஏன்னா இந்த கதை பார்த்தோன்னே கார்த்திக் சுப்ராஜ் சொன்னார் வைபவும் சுனில் அண்ணாவும் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஐ வாஸ் லைக், ஏன்னா எனக்கு 2 பேருமே பிடிக்கும். சுனில் அண்ணா சொல்லணும்னா இஸ் அவுட்ஸ்டாண்டிங், இஸ் அ குட் பர்ஃபார்மர். அது ஏன்னா டாக்டர் பார்க்கலையோ அவர் படங்கள் பார்க்கலாம் ஏன் இவர் நிறைய நடிக்கிறாருலன்னு எனக்கு ஆதங்கமாகவும் இருக்கும். அதை வந்து எனக்கு நான் என் படத்தில் பூர்த்தி செஞ்சுட்டேன். ஸோ வெரி குட். அந்த மாதிரி தென் எல்லாமே தனமம்மா கலக்கியிருப்பாங்க. சுவாமிநாதன் அண்ணா, ஐயோ நானும் கார்த்திகேயன்லாம் உங்கள் ஃபேன்ஸ். அவர் சொல்லிகிட்டே இருப்பார், கார்த்திகேயன் சாமிநாதன் வேணுமா, சாமிநாதன் அண்ணா போட்டுருவோம் அப்படின்னா ஓகே கொண்டு வாங்க. அந்த மாதிரி கஜா அங்கிள் டூ குட் அங்கிள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ வில் சே ப்ரௌட்லி ஐ கேன் சே கார்த்திக் சுப்ராஜ் படங்களில் பார்க்குற கஜா அங்கிளோட நம்ம படத்தை பார்க்கல இன்னும் நல்லா இருக்கும். அட்டகாசமாக கலைஞர்வாரு. He was awesome, so good. Then கருணா அண்ணா முதலே சொல்லியிருந்தாங்க, ஒரு மீட்டரில் வந்து கரெக்டாக கொண்டு போவார். ஒரு ரொம்ப ஃப்ளாட்டான கேரக்டரையும் நல்லா கொண்டு வருவார், நல்ல கேரக்டர் அதுக்கு மேலே மெருகேற்றுறாரு. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கருணா. கிங்ஸ்லி அண்ணாவெலாம் நான் பேசவே கூடாது, அவர் வந்தாலே பிரிச்சிடுறாங்க ஆடியன்ஸ். அந்த மாதிரி அழகாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த காஸ்ட் அண்ட் குரூ. ஆனால் முனிஷ் அண்ணா எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங். உடனே சார் இதை பண்ணுவோமான்னு ஒரு சாரி இந்த சைட் சாரி ஓகே. ஸோ முனிஷ் அண்ணா அந்த மாதிரி தான், இதை இப்படி பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோன்னு ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங். இந்த மாதிரி இந்த பண்ணால் நல்லா இருக்கணும் ரொம்ப அந்த மாதிரி. தென் நிகாரிகா சாந்தினி போத் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கோஆபரேட்டிவ். ரொம்ப இந்த காமெடி எப்படி பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் ஜாயின்ஸ் லைக் சுனில் அண்ணா, வைபவ், முனிஷ் அண்ணா, சுவாமிநாதன். ஸோ தே ஹேவ் டு ஃபைட். அந்த மாதிரி கரெக்டாக பண்ணாங்க. ஏன்னா தனமம்மா, தீபா அக்காலாம் பிச்சிருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் அதுக்கு ஈக்குவலாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபைனலி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் பாலா. ஏன்னா வைபவோட காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் சட்டில் அடிச்சுட்டு இருப்பார், அதே மீட்டரில் பாலாவும் இருப்பார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாலா வந்து பயங்கர அவரோட, நானும் ரொம்ப ஃபேன், பாலாவோட ஃபேன். ஸோ அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் எப்படின்னா அதான் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். எந்த இடத்துலையும் முகம் சுளிக்க முடியாத அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரிலாம் நாங்கள் எடுக்கவும் இல்லை. ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு நல்ல படமாக எடுத்திருக்கோம். அண்ட் ஸ்பெஷலி இப்படி நல்ல படம் வர்றதுக்கு காரணமே ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கணும். ஒரு ப்ரொடக்ஷன் டீம் ப்ளஸ் இந்த ஏடி டிபார்ட்மெண்ட் ஆர் த ப்ரொடக்ஷன் டீம், அப்படி எனக்கு எல்லாமே கிடைச்சது. ஸ்பெஷலி ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சந்தானம், ஆமன் பவாஜா, ஹிரானியா, சசிநாகா அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் சக்திவேல். அவர் பேசுறதுல நான் ரசித்து கேட்டு இருந்தேன். ஏன்னா அவர் அந்த படத்தை ரசித்தனால தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ மற்றவங்களாம் எல்லாம் நடித்தவங்க, அதில் இருந்தவங்க, இவர் பார்வையாளர், ஒரு ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸாக அவர் ரசித்து பேசுனது எனக்கு கேட்க சந்தோஷமாச்சு. ஓகே, ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சிட்டாரு, அவ்வளோதான். நத்திங் அபவுட் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸ் என் படத்தை ரசித்து பார்த்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ரசித்து சொன்னீங்க. தென் எகெயின் கார்த்திகேயன் சந்தானம் படத்தை நாங்கள் பிளான் பண்ணி 24 நாளில் முடித்தோம். ஃபர்ஸ்ட்டு கார்த்திகேயன் போய் நான் சொன்னது தான், கார்த்திகேயன் நான் சொன்ன மாதிரி 25 நாளில் முடிச்சிட்டோம்னா அவர் இல்லைங்கோ இன்னும் வேணும் ஒரு 5 நாள் எடுத்துங்க, இல்லாட்டி இன்னும் 10 நாள் எடுத்துங்க எந்த மாதிரி சொன்னார். அண்ட் தேங்க்யூ கல்யாண் அண்ட் சசிநாகா, தேங்க்யூ. அண்ட் பாலாஜி, நாங்கள் 2 பேரும் செம்ம சிங்கில் இருப்போம். ஏன்னா நான் ஒன்று நினைப்பேன், அவர் ஒன்று நினைப்பாரு, அதே மாதிரி. ஏன்னா ஒரு டிரெக்டர், ரைட்டர், டயலாக் ரைட்டருக்கு ஒரு சிங்க் இருக்கணும், இல்லாட்டி சரி வராது. அந்த சிங்க் பி கனெக்டட் வெரி வெல்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தென் ஐ வாண்ட் டு தேங்க் மை external directors team, Venkat, Karthik, Vijay, Arun, and then we have the production team, Inian, Ashwin, Raj, Ashok,
அண்ட் வேறு யார், ஸோ இவங்க ஏன்னா ஒரு நல்ல ஏடி டீமும் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இருந்தால் தான் ஒரு படம் எப்பயுமே நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஜய் மை அசிஸ்டன்ட் டைரக்டர், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து விமல் அண்ட் சுரேஷ் ஆல்சோ தேர். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்கோம். நீங்கள்லாம் பாருங்கள், உங்களுக்குலாம் பிடிக்கும். விமர்சனங்களை வந்து நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்கள், பரவாயில்ல. ஏன்னா இட்ஸ் ஹெல்த்தி கிரிட்டிசிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஃபில்ம் மேக்கர். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ. படம் பாருங்கள். அதான் நான் என் மனைவியோட பார்த்தேன், வைபவ் அவங்க அப்பா அம்மாவோட பார்த்தாங்க. அதுவே போதும் இந்த படத்தோட எவ்வளோ டீசெண்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். 18 வயசு பசங்க வந்து வேணாம், அதுக்குள்ளால் உள்ளவங்க. மற்றபடி பாருங்கள், போரிங் இல்லாமல் ஒரு ஜாலியான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் இப்படி ஒரு நாட் எப்படி சார், எப்படி சார் அந்த ஸ்பார்க் இங்கே இருந்தது? இதுதான் எல்லாம் வேர்ல்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போயிட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் எனக்கு. ஆனஸ்ட்லி ஐ வாஸ் ரைட்டிங் சம்திங் வெரி சீரியஸ். முதல்ல நான் எடுத்தது ஒரு அம்மா, இலங்கையில் ஒரு அம்மா அவங்க மகனை தேடி போகிறாங்க, யுத்த காலத்தில் அவங்க மிஸ் ஆன மகனை. அப்படி சீரியஸாக அந்த படத்துக்கு ஒரு 5 years ஒர்க் பண்ணேன். அது எனக்கு இன்னும் டைம் தேவைப்பட்டதுனால எனக்கு நிறைய அம்மா அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் போய் அவங்களோட எவ்வளோ என்ன நடந்தது அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு டைம் தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கல் சட்டையாக பண்ணலான்னு தான் டென்டிகோ ஆரம்பித்தேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் ஒரு ஏலிஸ் ஃபெஸ்டிவல், பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எஸ்டோனியாவில் ஒன் ஆஃப் த ஏலிஸ் ஃபெஸ்டிவல், ஒரு 15 ஏலிஸ் ஃபெஸ்டிவல்ஸ் தான் வேர்ல்டே இருக்குது. அதில் போய் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வாங்கினது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி தான் எப்படி தோணுன்னு தெரியல, ஒரு சிம்பிளாக ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு. அப்புறம் தென் பெருசாக வந்திருக்கு. சூப்பர், சிம்பிளாக நினச்சி இன்னைக்கு பெருசா. சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. நன்றி. எனக்கு வந்து ஸ்ரீ ராம் சார் வந்து யூஸ்வலாக நானும் ராம் சார் அடிக்கடி பேசிப்போம். அப்போ அவர் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம்ஸ் வந்துச்சுன்னா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், கார்த்திக் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன், நீங்கள் பாருங்கள், ஸ்டோன் பெஞ்சில் எதாவது பண்ண முடியுமா. அப்படி தான் நாங்கள் வந்து பெபிள்ஸ் பார்த்தோம், கூழாங்கல் ஒரு தடவை பார்த்துட்டு நானும் கார்த்திக் தான் உட்காந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். பட் அந்த படம் நம்ம ஸ்டோன் பெஞ்ச் ப்ரெசென்ட் பண்ணலாமெல்லாம் பேசினோம், பட் அது மாதிரி நடக்கலை. அதுக்கப்புறம் அது வந்து விக்னேஷ் சிவன் கம்பெனி இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளங்கோராம்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஃபில்ம் மேக்கர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு, பாருங்கள் அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த படம் டைட்டில் வந்து எது பெண்ட் இன் த காஃபின் அப்படின்னு இருந்துச்சு. நான் அது போய் ஃபெஸ்டிவல் படம்லாம் போயிருக்கேன்னா நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம். பட் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே வந்து இட் வாஸ் அ ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட, நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர். அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜானர். அதாவது ஃபிலிமில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட். அண்ட் நம்ம நம்ம நினைக்கும் போது எழுதும் போது நம்மளுக்கு சிரிப்பு வரும், இல்லை நடிக்கும் போது ஆர்டிஸ்ட் சிரிப்பு வரும். பட் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது அதை சிரிப்பு வர அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் எடுத்திருந்தார், ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தான் எடுத்திருந்தார். பட் அதை பார்த்துட்டு நானும் கார்த்திகேயனும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் அந்த படம். பட் அப்புறம் கேட்டோம் அவர்கிட்ட, என்னங்க என்ன விஷயமா இந்த படத்தை எங்களுக்கு காமிச்சிங்கன்னு சொன்னப்போ he said இதை ரீமேக் பண்ணணும், இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ தமிழில் ரீமேக் பண்ணணுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்சாக பட்டது வந்து ரைட்டிங். ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா டைலாக் ஓரியன்ட் ஹியூமர் அப்படின்றப்போ வந்து ஒரு செமையான ஒரு ரைட்டரை பிடிச்சி இந்த ஹியூமரை வந்து கொண்டு வர முடியும்னா ஐ திங்க் திஸ் வில் ஒர்க். அண்ட் தென் த செகண்ட் சேலஞ்ச் இஸ் த கேஸ்டிங், யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு விஷ் பாலாஜி, கிரேட் ஜாப் பாலாஜி. சீரியஸாக நான் அந்த படம் பார்த்தேன், ஐ ஃபெல்ட் ஒரு அது சொன்ன மாதிரி தான், ஒரு கிரேசி மோகன் சாரோட ஹியூமருக்கு வந்து நம்ம எல்லாருமே பெரிய ஃபேனும். அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப்லனா தெர் வாஸ் ஒன் ஜோன் வேர் ஐ ஃபெல்ட் லைக் வாட்சிங் ஒரு மைக்கேல் மதன காமராஜன் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு ஃபுல் கியாஸ் நடக்கும், இங்கே எது நடக்கும் அங்கே நடக்கும், பட் ஆனால் ஒரு ஹியூமர் த்ரோட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஹி குட் புல் ஆஃப் வித் திஸ் ரைட்டிங். ஸோ சூப்பர் ஒர்க் பாலாஜி, ஃபர்ஸ்ட் திங். அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து கேஸ்டிங் தான். ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு 2 பிரதர்ஸ் பற்றின படம் தான். அவர் ஃபஸ்ட்டு அந்த எடுத்த படத்துலேயும் ஒரு 2 அண்ணன், ஒரு தம்பி வந்து பயங்கரமான ஒரு குடிகாரன் கேரக்டர், ஆனால் ஜாலியாக இருப்பான். பட் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆள், அந்த மாதிரி தான் அவர் கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இங்கே யாரெல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் 2 விஷயம், ஒன்று வந்து இங்கே நம்ம இந்த ஆர்டிஸ்ட் வேணால் அப்ரோச் பண்ணலாம், பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக இந்த ஓப்பன் மைண்டடாக இந்த கான்செப்ட்டுக்கு ஒத்து வந்து படம் பண்ணணும்.
அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் வைபவும் ஒரு அண்ணனும் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு இது இருந்துச்சு, ஏன்னா வந்து அவர் அப்போ ரியல் லைஃப் ஆயிரும். ஸோ வைபவ் அவங்க அப்பா வேற பெரிய டேரக்டர், அவர் அப்புறம் நாளைக்கு வந்து என்னை பார்த்து என்ன என் பசங்களை கொண்டு போய் என்ன மாதிரி படம் வச்சு அதுவும் அவர் பெருசுன்னு சொல்லி எடுத்திருக்கேன்ற மாதிரி. அதனால் அவங்களுக்கு படம் போட்டு காமிங்கன்னு சொன்னோம். அவங்க பார்த்ததுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப பிடிச்சி ஐ திங்க் அங்கிள்கிட்டையுமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிள் நான் சொன்னேன் உங்கள் அப்பாட்டி ஒருத்தர் பெர்மிஷன் வாங்கிருங்கன்னு சொன்னேன். வாங்கினீங்களா? ஆமாம்மா, அப்பாவுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது படம். சூப்பர். ஒரே நிமிஷம், ஆக்சுவலி கருணா அவர் பற்றி மறந்துட்டேன். அவர் தான் சொன்னார் இப்போ ஆக்சுவலி ரூமில், நீங்கள் எல்லாரோட சேர்த்து சொல்லாதீங்க, தெலுங்குல இப்போ பெரிய ஆள் நான், அதனால் நான் நடுவில் பிரேக் பண்ணி சொல்லுங்க. நிறைய தேங்க்யூ கருணா சொல்லிட்டேன் நான். அதே மாதிரி ஸோ நான் சொன்னேன் அங்கிள்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் தேவர் ஆன் போர்ட், அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஃபிலிம் போயிட்டேன், ரெட்ரோ ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன். ஸோ அப்போ வந்து இவங்க ஷூட்டிங் போனாங்க, அது எல்லாமே தெரியும். ஸோ அப்பப்போ நான் கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருப்பேன் எப்படி வந்துட்டு இருக்குன்னு, நல்லா வந்துட்டு இருக்கின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போது ரீசெண்டாக தான் படம் பார்த்தேன். ஐ நோ தட் இந்த கேஸ்டிங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு. பட் ரீசெண்டாக ஒரு ரஃப் கட் பார்த்தோம். I felt very, very happy that we have took this film and produced it in Tamil, and I'm sure because it was matured ஆன ஒரு adult content தான், but still it's a very relatable ஒரு funeral comedy. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க சொன்ன மாதிரி 18 வயசுக்கு மேலே இருக்க யாரும் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம். என்னன்னா நல்ல செம்ம பர்ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த ஆர்டர்லேயே சொல்லிடுறேன், தனலட்சுமி அம்மாலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாட் ஜஸ்ட் இந்த படத்தில் என்ன நான் வந்து ஹைலைட்டாக பார்த்தேன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த ஹியூமர் ஒரு செம எமோஷன் ஒன்று த்ரூ அவுட் த ஃபில்ம் இருக்கும். அதாவது வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அவருக்கும் அவர் பசங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் வாட் டே மிஸ், அதாவது அவங்க அப்பா உயிரோடு இருக்கிற போது அவங்க பேச முடியாத சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு சீன்லாம் இருக்கும். டக்குன்னு பயங்கர ஜாலியாக போயிட்டு இருக்க படத்தில் ஒரு செம எமோஷனல் சீனில் வைபவ் அண்ட் சுனில் 2 பேருமே கலக்கியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் தனலட்சுமி மேடம்க்கு அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து அந்த அவமானம், அந்த விஷயங்கள், ஆனாலும் புருஷனை விட்டு கொடுக்காத ஒரு தன்மை, அதுக்கு நடுவில் ஹியூமர், எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கேரி பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு மனோரமா மேடம் அவங்க பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. சூப்பர்.